ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் டூயிங் குட். இந்த வீடியோவில் என் சின்ன பொண்ணோட ப்ராஜெக்ட் டேக்கு ஒரு மாடல் பண்ணியிருந்தோம். அதோட மேக்கிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தம்ப்நெயில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நாங்கள் அன்றைக்கி பண்ண மாடல் வந்துட்டு 3D எலிஃபென்ட் ஹெட் வித் நெட்டி பட்டம். ஆக்சுவலி தீம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா. எங்களுக்கு மெயினாக அந்த ஆர்னமெண்ட் தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் 3D எஃபெக்டில் இருந்துச்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எலிஃபென்ட் ஹெட் வித் அந்த ஆர்னமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டார்டிங் வித் எலிஃபென்ட் ஹெட் பண்ணுறதுக்கு ஒரு கார்ட்போர்டில் அவுட்லைன் ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். இயர்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு சார்ட் பேப்பரில் ஒரு இயரோட அவுட்லைன் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணி 2 இயர்ஸும் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே ஹெட்டுக்கு இப்போ 3D எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி பேப்பர்ஸ் எடுத்து ஹெட் ஷேப்பில் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். பேப்பர்ஸ் வந்து வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு அலுமினியம் ஃபாயில் ஷீட் யூஸ் பண்ணுறேங்க. நான் இது ஸ்டிக் பண்ண போகிறதில்ல. எல்லா பார்ட்ஸும் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் நான் ஸ்டிக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டஸ்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோம் பீஸ் எடுத்திருக்கேன். டஸ்க் கொஞ்சம் லாங்காக இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து அந்த ஷேப் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். இந்த 2 ஃபோம் பீஸஸையும் அகெயின் ஃபாயில் ஷீட் யூஸ் பண்ணி தான் கவர் பண்ண போகிறேன். டாப் போர்ஷன் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதை திக்கன் பண்ணுறதுக்கு நான் இங்கே பேப்பர் அகெயின் இங்கே யூஸ் பண்ணுறேன். பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபாயில் ஷீட் யூஸ் பண்ணுற மேலே. ஃபாயில் ஷீட் யூஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை மோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இங்கே நான் ஃபாயில் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இங்கே மேலே வந்து திக்காக இருக்கும், பட் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாயிண்டடாக இருக்கும். ஸோ நான் கீழே பாயிண்டடாக வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி போர்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ போர்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வெயிட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும், அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா அது நிற்காது. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் பேப்பர்ஸ், கார்ட்போர்ட்ஸ் இந்த மாதிரி லைட் வெயிட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் இதை பண்ணுறதுக்கு. எனக்கு ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணனால இந்த கர்வ் ஷேப் கொண்டு வரதுக்கும் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. சப்போஸ் நம்ம பேப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த டஸ்கோட ஆக்சுவல் ஷேப் கொண்டு வரதுக்காக எக்ஸ்ட்ரா ஃபாயில் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஷேப் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே. டஸ்க் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரங்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ட்ரங்க் பண்ணுறதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் பைப் ஒன்று வேஸ்ட்டாக இருந்தது. அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பேன். பைப் வந்து கொஞ்சம் லாங்காக தான் நான் கட் பண்ணியிருந்தேன். அதை வந்து நம்ம ஹெட்டில் அட்டாச் பண்ணோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் ஹெட்டில் அட்டாச் பண்ணுற மாதிரி அந்த லென்த் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணியிருப்பேன். இங்கே அகெயின் ட்ரங்க்கோட ஷேப் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் திக்காக இருக்கும், கீழே தின்னாக இருக்கும். ஸோ எங்கெங்கே எனக்கு திக்காக தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். பேப்பர்ஸ் ஆட் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் லூஸாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், பட் வெயிட் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். இப்போ இந்த பேப்பர் மேலே நான் அகெயின் ஃபாயில் ஷீட் யூஸ் பண்ணி தான் ரேப் பண்ணுறேன். ஃபாயில் ஷீட் வந்து நம்ம அந்த பேப்பர்ஸை வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கும். இப்போ ட்ரங்க்கும் ரெடி ஆயாச்சு. நீ அசம்பிளிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹெட்டோட அவுட்லைன் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கார்ட்போர்ட் கிராஃப்ட் எப்போ பண்ணாலும் அதோட அவுட்லைனுக்கு இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சைடு பார்க்குறதுக்கு வந்து நமக்கு நீட் ஃபினிஷாக இருக்கும். இப்போ நான் பண்ண இந்த எல்லா பார்ட்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு அவுட்டர் கோட்டிங் கொடுக்க போகிறேன். நியூஸ் பேப்பர்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து எல்லா பார்ட்ஸ்லையுமே ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபெவிகால் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் அதை யூஸ் பண்ணுறேங்க. இந்த ஸ்டெப் வந்துட்டு நம்ம சப்போஸ் ஆக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஆக்ரிலிக் பெயிண்ட் வந்து இந்த ஃபாயில் ஷீட்டில் வந்து ஸ்டிக் ஆகாது, நம்ம கரெக்டாக பெயிண்ட் பண்ண முடியாது. சப்போஸ் நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து நம்ம டோட்டலாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து நம்ம எல்லா சர்ஃபேஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எலிஃபெண்ட்டோட ஹெட்டுக்கும் நான் ஃபுல்லாக அந்த பேப்பர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். மெயினாக எலிஃபெண்ட்டோட இயர்ஸ் பார்த்திங்கன்னா பிளெயின் ஃப்ளாட்டாக இருக்காது, கொஞ்சம் ரிங்கிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இந்த பேப்பர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறேன்.
பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் வந்து நான் ஃப்ளாட்டாக ஸ்டிக் பண்ணியிருக்க மாட்டேன், கொஞ்சம் ரிங்கிள்ஸ் வர மாதிரி தான் ஸ்டிக் பண்ணியிருப்பேன். அப்போ தான் கொஞ்சம் ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். இங்கே அகெயின் ட்ரங்க்குக்கும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நான் பேப்பர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறேன் ஃபாயில் ஷீட் மேலே. இப்போ ஹெட்டோட எல்லா பார்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி வச்சாச்சு. பெயிண்ட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு எங்கள் ப்ராஜெக்டோட மெயின் பார்ட் பார்த்திங்கன்னா அந்த நெட்டி பட்டம் பண்ணுறது தான். ஸோ அதை தான் நான் இப்போ இங்கே பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு இங்கே கிளாத் பேக் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஆர்னமெண்ட்டோட ஷேப் வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறேன். பேக்கோட ஹேண்டில்ஸ் வந்து ரெண்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதோட ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உள்ளே வைக்கிற அந்த பால்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கிட் வந்து நான் வாங்கலை. வீட்டில் என்ன இருந்ததோ அதை வச்சு தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு அந்த ஒயிட் கலர் பால்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஆக்சுவலி இயரிங் பண்ணுறதுக்குள்ள பேஸ் அது என்கிட்ட நிறையா இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த கோல்டு பீட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுவும் அகெயின் இயரிங் பண்ணக்கூடிய அந்த பேஸ் தான். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 இயர்ஸ் முன்னாடி அகெயின் ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ பேலன்ஸ் இருந்த எல்லாமே வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நெட்டிப்பட்டம் பண்ணுறதுக்கு அந்த டிசைன் இருக்குது இல்லையா, அந்த பால்ஸ் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிசைன் இருக்குது இல்லையா, அது வந்து ஆக்சுவலி ஒரு கான்செப்டோடு தான் வைப்பாங்க. பட் நமக்கு அந்த கான்செப்ட்லாம் என்னன்னு தெரியல. ஸோ குத்து மதிப்பாக ஒரு பிக்சர் எடுத்து அதோட ரெஃபரன்ஸை வச்சு தான் நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன். இந்த டிசைன் வந்து அந்த ஒரிஜினல் நெட்டிப்பட்டம் டிசைனில் கண்டிப்பாக இருக்காது. ஜஸ்ட் ஒரு ரெப்ளிகா மாதிரி தான் இருக்கும். நம்ம எல்கேஜி ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணால் போதும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி நான் பண்ணியிருந்திருப்பேன். இந்த இயரிங் பேஸ் எல்லாமே ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி தான் நான் ஸ்டிக் பண்ணுறேன். நம்ம இதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணாலும் ஸ்டிக் ஆகும். ஈவன் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மூன் ஷேப்பில் வச்சுருப்பாங்க அந்த ஆர்னமெண்ட்டில். ஸோ அதுக்கு வந்து இங்கே ஒரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி மூன் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். மெயின் பார்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் இருக்க ஸ்பேஸ் இருக்குல்லையா, அதை வந்து சின்ன சின்ன கோல்டு பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணணும். என்கிட்ட அன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அந்த கோல்டன் பீட்ஸ்லாம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ஃபில் பண்ணிட்டேன். இந்த பெரிய சர்க்கிள்ஸை சுற்றி இந்த மாதிரி பட்ஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். என்கிட்ட கொஞ்சோண்டு கோல்டன் பீட்ஸ் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை தான் நான் இங்கே இந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ணுறேன். இந்த ஃபிக்ஸ் பண்ண பீட்ஸ் எல்லாமே ட்ரை ஆகிறதுக்குள்ளே இந்த ட்ரங்க்கோட எண்ட், இந்த நோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து நான் இன்னும் ஃபில் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு நான் இந்த க்ளே யூஸ் பண்ணுறேன். ஏன் இதுவும் ஓரளவுக்கு அந்த ஷேப்பை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இங்கே. அண்ட் இந்த ட்ரங்க்கை ஹெட்டோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 ஹோல் போட்டு த்ரெட் யூஸ் பண்ணி தான் நான் ஃபஸ்ட்டு டை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எவ்வளோ செக்யூர் பண்ண முடியுமோ செக்யூர் பண்ணியிருந்தேன். ஏன்னா சின்ன பசங்க ஏதாவது தொட்டு விளையாடிட்டு இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக வெளியில் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் டைட்டாக எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ த்ரெட் வச்சு டை பண்ணதுக்கப்புறமா ஃபெவிகால் யூஸ் பண்ணி அகெயின் ஸ்டிக் பண்ணிட்டேன்.
இன்னுமே டைட்டாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு செல்லோ டேப், பேப்பர்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேங்க. அண்ட் மீதி இந்த 2 டஸ்க்கும் அந்த ஹெட் போர்ஷனையும் வந்துட்டு இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். பீட்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணிவிட்டேன். இங்கே ஸ்ப்ரே பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஆக்ரிலிக் பெயிண்ட் எதுவுமே நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது, கரெக்டாக ஸ்டிக் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ இந்த ஹெட் போர்ஷனுக்கு பிளாக் மேட் ஃபினிஷ் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். எலிஃபெண்ட்டோட ஹெட் வந்து எக்ஸாக்டாக டார்க் பிளாக்ல இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. கிரே கலர்லேயும் இருக்கும், இல்லை லைட் ப்ரௌனிஷ் ஷேட்லேயும் இருக்கும். ஸோ நமக்கு எந்த ஷேட் கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண அந்த கோல்டு ஸ்ப்ரேயோட ஷேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஷைனிங்காக இல்லை, ஒரு மாதிரி காப்பர் ஷேடில் இருந்துச்சு. ஸோ இன்னும் அதை கொஞ்சம் அந்த கோல்டு ஃபீல் கொண்டு வரதுக்கு கோல்டன் எல்லோ பேர்ல் மெட்டாலிக் ஷேட் வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். இந்த சைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஃபுல் த்ரெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நான் இங்கே எம்ப்ராய்டரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு டேசில்ஸ் மாதிரி டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் அந்த டஸ்க் மட்டும் நான் பெயிண்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அதையும் இங்கே பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து ஒயிட் ஷேட் கொடுக்குறேன். அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாப் போர்ஷனில் இந்த மாதிரி ரெட் ரிப்பன் இருந்தது. ஸோ அதை நான் இங்கே ஸ்டிக் பண்ணுறேன். நார்மலாக நம்ம வந்து ஸ்கூலுக்குலாம் கட்டிட்டு போவோம் இல்லையா, அந்த ரிப்பன் தான். அண்ட் இதை வந்து நான் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நான் எலிஃபெண்ட்டோட ஹெட்டில் வந்து டை பண்ண போகிறேன். ஸோ ரிப்பனை வந்துட்டு ஃப்ளாட்டாக ஸ்டிக் பண்ணாமல் டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்டோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. அண்ட் 2 காதுக்கும் எண்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிங்க் ஷேட் கொடுத்துருப்போம். அந்த ஃபைனல் டச்லாம் வந்து நான் லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணியிருந்தேன். ஸோ அது வீடியோ என்னால் எடுக்க முடியல. இந்த வெல்கம் பேனரும் பார்த்திங்கன்னா நாங்கள் தான் ரெடி பண்ணியிருந்தோம். இதுவும் கம்ப்ளீட்டாக அந்த கிராஃப்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த மாடல் கண்டிப்பாக எக்ஸாக்டாக அந்த ஒரிஜினல் பீஸ் மாதிரி இருக்காது. பட் அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் இருக்கிற திங்ஸை வச்சு எவ்வளோ நாங்கள் பண்ண முடியுமோ பண்ணியிருந்தோம். ஸோ ஹோப் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் என்னோடய சேனலோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் பார்க்குறதுக்கு பிடிக்கும், இல்லைனா வேணும், ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னுமே நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.